ஜெர்மனியில் இருக்கிற ஒரு சுதந்திரா தேவி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹஜோனியா அப்படிங்கிற ஒரு அற்புதமான சிலைக்கு முன்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கோம் நண்பர்களே. ஃப்ரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் நடந்த ஒரு பெரிய போரில் ஜெர்மனி மிகப்பெரிய வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ்லேருந்து சில ஸ்டெச்சுஸ், சில அடையாளங்களை கொண்டு வந்து, வெற்றி சின்னங்களை கொண்டு வந்து இங்கே ஒரு சுதந்திரா தேவி சிலையை மிக அற்புதமாக நிறுவியிருக்கின்றார்கள் நண்பர்களே. பொதுவாகவே ஜெர்மனி நம்ம வந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய ஜெர்மனி நண்பர்களோட பழகிட்டு இருக்கோம். இத்தாலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ், இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் போகும்போதும் ஜெர்மனியை பற்றி ரொம்ப நல்லாவே சொல்கின்றார் நண்பர்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள். அதாவது யாரெல்லாம் நிறைய இந்தியன்ஸ் என்று சொல்கிறத விட மெஜாரிட்டி ஆஃப் தமிழர்கள் அதிகமாக மியூனிக், ஃப்ராங்க்ஃபர்ட் மற்றும் நிறைய இடங்களில் ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழர்கள் வசிக்கின்றார்கள். என்ன ஒரு பெரிய விஷயம்னா, படிப்புக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறது ஜெர்மன் கவர்மெண்ட். படிப்பு நீங்கள் எங்கே பார்த்தாலும் கேள்விப்பட்டீங்கன்னா, இந்தியாவிலே இப்போ நிறைய வந்து படிப்பு ஜெர்மன் படிக்கிறதுக்காக வர்றாங்க. அப்படியே இங்கே தங்கி வேலை பார்த்து அப்படியே இங்கே ஒரு ஐடி வாங்கி இங்கேயே செட்டில் ஆகிடுறாங்க. அதில் என்ன பெரிய விஷயம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டிங்கன்னா சாப்பாடு வெறும் 2 யூரோ. அதேமாதிரி பஸ்ஸு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் ஃப்ரீயாகவே கொடுக்குது. இங்கே வந்து ஸ்டூடியோ அப்படின்னு தங்குறதுக்கான இடங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் டூரிஸ்ட்டோ மற்றவங்க வரும்போது அதோட ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற, கல்வி கண் திறந்தது அப்படிங்கிறது மாதிரி ஜெர்மனி அப்படிங்கிற யாராச்சும் சர்ச் பண்ணிக்கிட்டு ஜெர்மனியில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நண்பர்களே, வெளிநாடை பாருங்கள், வெளி உலகத்தை பாருங்கள். வெளி உலகத்தில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெஸ்ட்டு பிளேஸ் இன் ஜெர்மனி. எல்லாத்துக்கும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கல்வி தான் முக்கியம், கல்வி தான் பெரிய விஷயம்னு ஸ்டூடெண்ட்ஸோட சொர்க்கபுரி, மாணவர்களுடைய சொர்க்கபுரி ஜெர்மனி அப்படிங்கிற மாதிரி இருக்குது நண்பர்களே. இந்த கல்வி சம்மந்தமான விஷயங்கள், எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களை நம்ம வெப்சைட்டு சில விஷயங்கள்லாம் கீழே அப்டேட் பண்ணுற நண்பர்களே பாருங்கள். நம்ம வீடியோ பார்த்துக்கிறதுக்கு அமைதியான நண்பர்கள் யாராச்சும் உங்களுக்கோ உங்களுடைய நண்பர்களோ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜெர்மனி வாங்க. வரதோடு மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் விசா முடிச்சதுக்கு இங்கேயே வேலையும் கிடச்சி நல்லபடியாக இங்கேயே தங்கி செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது.